ஒரு பெண் சமூகத்து முன்னாடி கண்ணீர் சிந்துனா, அவங்க நல்லவங்களும் கிடையாது. ஒரு ஆண் அமைதியா இருக்கிறதுனால அவன் கெட்டவனும் கிடையாது. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைய புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். தயவு செய்து தெரியாம அதுக்கு கருத்து தெரிவிக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. பப்ளிக்கா நீங்க அரசியல் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்த தாராளமா தெரிவிக்கலாம். ஆனா கணவன் மனைவி விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம். அதுல உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாம நாம பேசுறது ரொம்பவும் தப்பு. நாம பேசுறதுனாலயே விளைவுகள் விபரீதமா போகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஜெயம் ரவி சுட்டிக்காட்டின அந்த நடிகை பல பேரோட வாழ்க்கைய கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு தனுஷ். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆர்த்தி ரவிக்கும், ஜெயம் ரவிக்கும் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி கிட்ட அவங்க மாசம் மாசம் 40,00,000 ஜீவனாம்சம் கேட்டதுனால நிறைய சிக்கல்கள்ல அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே ஆர்த்தி ரவிக்கு இந்த டிவோர்ஸை கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. இப்போ தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல என்ன ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா சிங்கத்தை தயவு செய்து சீண்டி பார்க்காதீங்க. அவங்க தனியா கிடையாது. அவங்க கூட 2 சிங்கக்குட்டிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவியோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க குஷ்பு. இது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல பிளைண்டா சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது அது ரொம்பவும் தப்பு. நீங்க ஒரு நடிகை, அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியனாவும் இருக்கிறீங்க. அப்படி இருக்க பட்சத்துல கணவன் மனைவி பிரச்சனையில இப்படி ஒருத்தருக்கு மட்டும் பிளைண்ட் ஃபோல்டா சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது மிகவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஜெயம் ரவியோட அந்த மீடியா இன்டர்வியூக்கு அப்புறமேலு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்க ஒரு வைரலான டாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷுக்கும் ஐஸ்வர்யா தனுஷுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுருச்சு. மிகுந்த ஒரு நீண்ட அந்த கருத்து வேறுபாடுக்கு அப்புறமேலு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தனுஷ் ஜெயம் ரவிக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வலி, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷம், மனநிறைவு அப்படின்ட்டு எதுவுமே இல்லாம இந்த 6 வருஷம் வாழ்ந்திருந்தா இந்த அளவுக்கு எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் இறந்து போக செத்துறலாம் போல இருக்கு, என்னுடைய பசங்களை நான் லாஸ்டா ஒரு டைம் பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எல்லாருமே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குழந்தைங்களுக்காக தான் திருமண வாழ்க்கையவே நாம ரொம்பவும் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை நாளைக்கு அந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணி அந்த ஆணை பிளாக்மெயில் பண்ணி கட்டி போட முடியும்? ஒரு கட்டத்துல அவன் எல்லாமே வேண்டாம் வெறுத்துட்டு சாகரலாம், இதுக்கு மேல எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போகும்போது அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஜெயம் ரவி தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிடாதீங்க. உங்க குழந்தைங்க பெரியவங்களாகி இருக்கிற சுச்சுவேஷனை எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சேருவாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ரொம்பவும் கோவப்பட்டு இந்த விஷயத்த நீங்களே விபரீதமாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவா பேசியிருக்காரு நடிகர் தனுஷ். அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி விஷயங்கள்ல 3வது நபர் தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னே சொல்லுவேன். அதை பண்றவங்களும் நாகரிகமானவங்களா இருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு ரொம்பவும் வெளிப்படையா ஜெயம் ரவிக்கு தனுஷ் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது.